பாராளுமன்றத்தில் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. கடும் எதிர்ப்புக்கு இடையே மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமிய அல்லாத மற்ற மதத்தினர் இடம்பெறும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதோடு வகுப்பு வாரிய சொத்துக்களை ஆட்சியரிடம் பதிவு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, சிறுபான்மைய மதத்தினர், அரசமைப்பு, சமூக நீதி போன்றவற்றுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது. அரசு அமைப்பு சட்டத்தில் உள்ள பிரிவுகள் 25, 26 ஆகியவற்றை மீறுவதாக சட்ட திருத்தம் உள்ளது. வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் மனித உரிமைக்கு எதிரானது மற்றும் சிறுபான்மைய மதத்திற்கு எதிரானது. அதோடு வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தின் மூலம் மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மற்றும் குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் செய்துள்ளது. இந்த சட்ட திருத்தம் இஸ்லாமியருக்கு எதிரானது. இந்தியா மத சார்பற்ற நாடு என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள். ஒரு மதத்தின் உரிமையில் மற்றொரு மதத்தினர் தலையிட வேண்டுமா? அரசு சொத்துக்கள் வகுப்பு வாரியத்திடம் இருந்தால் அது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு எடுக்கலாம் என்பது ஏற்கத்தக்கது அல்ல. மேலும் இந்து கோயில்களை நிர்வகிக்கும் இந்து அறநிலையத்துறை போன்ற அமைப்புகள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறித்துவர்கள் அனுமதிப்பீர்களா? மற்றவர்களின் மத நம்பிக்கையில் மட்டும் ஏன் தலையிட வேண்டும் என்று மத்திய அரசை சாட்டினார் கனிமொழி. இந்த பேச்சு நாடு முழுவதும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. கனிமொழியின் ஒவ்வொரு வார்த்தையும் மத்திய அரசின் முகத்திரையை கீழ்ந்தெறித்து விட்டது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.